ஒரு காலத்தில் ராமநாதன் என்ற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தார். அவருக்கு பணம் மிகவும் குறைவு. வாழ்க்கையில் ஒரே குழப்பம். அவருடைய ஒரே ஒரு ஆசை, ஒரு தடவை காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்பதே. ஆனால் அவரிடம் போதிய பணம் இல்லை. உடம்பும் அவ்வளவாக ஒத்துழைக்கவில்லை. குடும்ப பொறுப்பு வேற அதிகம். பிறகு போகலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு இரவு அவர் கனவில் ஒரு முதியவர் வந்தார். அவர் சொன்னது ஒரே வாக்கியம், "நீ வரவில்லை என்றால் என்ன, உன்னை தேடி நான் வருகிறேன்" என்றார். ராமநாதன் விழித்து கொண்டார். இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில் ஒரு சந்நியாசி இருந்தார். அதே முகம், அதே பார்வை. அவர் மெதுவாக சொன்னார், "உனக்கு காசி போக ஆசைதானே, பயப்படாதே" என்றார். ராமநாதன் உறைந்து போனார். அடுத்த சில நாட்களிலேயே அவருக்கு எதிர்பாராத பண உதவி கிடைத்தது. உடம்பும் சீரானது. யாத்திரை போகும் வாய்ப்பும் அமைந்தது. அவர் காசிக்கு சென்றார். விஸ்வநாதரை பார்த்ததும் அவர் கண்களில் தானாக கண்ணீர் சுரந்தது. அவர் மனசுக்குள் ஒரே எண்ணம், "நான் அழைக்கவில்லை, ஆனால் நீயாக வந்துவிட்டாய்" என்று. காசியில் பழமொழி ஒன்று உள்ளது, "காசி யாரையும் அழைக்காது, அழைக்கப்பட்டவனையே காசி ஏற்கும்." சில கோவில்கள் சுற்றுலா இடமில்லை, அது அழைப்பு வந்தால் மட்டுமே அடையக்கூடிய இடம். சில கோவில்கள் நாம் போக வேண்டும் என்று நினைக்கும் போது இல்லை, தெய்வம் நினைக்கும் போது நம்மை அழைக்கும்.